அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. ஆஷுரா நாள். இந்த ஆஷுரா நாளை பத்தி தான் கொஞ்சம் சிறிய விளக்கத்தை பார்க்க போறோம். ஆஷுரா நாள் எப்படி வந்தது, அதனுடைய நன்மைகள் என்ன, அதற்குரிய அமல்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் தான் ஆஷுரா. அரபியில அஷர அப்படின்னு சொன்னா 10. அப்போ அந்த அஷரா என்பதன் வார்த்தையிலிருந்து தான் ஆஷுரா என்பதாக கூறப்படுகிறது. அப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த ஆஷுரா நாளை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஆஷுரா தினத்தன்றுதான் பல நபிமார்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது, அடுத்து நூஹ் நபி அவர்கள் கப்பல்ல இருந்து காப்பாற்றப்பட்டது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொருடைய மறுபிறப்பின்னு கூட சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு பாதுகாப்பிற்கும் இந்த நாள் தான் அடித்தரமாக இருந்துச்சு. அது இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்லையும் பல வரலாறுகளையும் நம்ம காண்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நாளுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஃதுலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு உள்ள ஒரு சிறந்த நாள், சிறந்த நோன்பு என்று எதுன்னு சொன்னா ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய மாதத்துல இருக்குது, அல் முஹர்ரம், அந்த முஹர்ரம் மாதம். புரிஞ்சா? அப்போ இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினம் தான் நம்ம நோன்பு நோக்க வேண்டும், ஆஷுரா தினம் என்பதாக கூறப்படுது. இப்போ இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால இந்த ஆஷுரா தினம் தான் யகூதிகளாக இருக்கட்டும், நசாராக்களாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் எல்லாரும் இந்த தினத்துலதான் கடமையாக்கப்பட்ட நோன்பாக இருந்துச்சு. இந்த நாள்ல தான் நம்ம எல்லாரும் நோன்பு நோட்டு இருந்தோம். அதற்கு பின்னாலதான் அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தை இறக்கி அந்த மாதத்துல நீங்க நோன்பு நோருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மக்காவில இருந்து மதீனாவிற்கு செல்லும் போது அங்க யூதர்கள்லாம் நோன்பு நோட்டு இருந்தாங்க. அச்சமயத்துல அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது, எதற்காக நோன்பு நோட்டுகள்னு சொல்லி கேட்கும் போது அவர்கள் சொன்னாங்க, இந்த நாள்ல தான் எங்களுடைய நபி காப்பாற்றப்பட்டாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தார்களும் அந்த நதி பிளக்கப்பட்டு ஃபிரௌன் அழிஞ்சு என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பித்தார்கள் அல்லவா, அத்தகைய தினம், அத்தகைய ஒரு நிகழ்வு இந்த ஒரு நாள்ல தான் நடந்துச்சு. ஆக நாங்க நோன்பு நோட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. இதை கேட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னான்னு சொன்னா, உங்களை காட்டிலும் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்க தான் அதிகமான ஏற்றமானவர்கள், ஆக நாங்களும் நோன்பு நோட்போம் என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் வருகிற வருடம் நான் இருந்தா, அல்லாஹ் என்னுடைய உயிரை மீதமாக வைத்திருந்தா, லஇன் பகைது இலா காபிலின், நான் வருகிற வருடம் இருந்தா லஅஸூமன்ன தாசிஆ, 9வது நாள் கண்டிப்பாக நான் நோன்பு நோற்பேன். 9, 10. காரணம் ஏன் 9 அப்படின்னு கேட்டா, 9வது நாள் வைக்கிற காரணம் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யணும். மன் தஷப்பக பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் மாற்றார்களுக்கு ஒப்பாகுவாரோ அவர் அவரை சார்ந்தவர் என்பதற்காக நாம் 10 நாள் மட்டும், 10வது நாள் மட்டும் வைக்காம 9, 10, 10, 11 இந்த 2 நாள் கண்டிப்பா வைக்கணும். சிலர் வைப்பாங்க 9வது நாள் வச்சுட்டு 10வது நாள் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் 11வது நாள் வைப்பாங்க. அது தப்பு, அப்படி வைக்க கூடாது. 9வது பெற வச்சுட்டு 10வது பெற வைக்கணும், அதுதான் முக்கியம். அல்லது 10வது பெற வச்சுட்டு 11வது பெற வைக்கணும். இதுல ஏற்றமானது எதுன்னு சொன்னா 9, 10 இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய வழி. அடுத்து நம்ம நோன்பு நோக்கிறோம், இதற்குரிய நன்மைகள் என்ன அப்படின்னு பெருமானாரே ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. வஸியாமு யௌம ஆஷுரா இஹ்தஸப அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு, இந்த ஆஷுரா நாள்ல நோன்பு நோற்பது இஹ்தஸப அலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் நன்மையை தரான். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஐ யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு, அவனுடைய முந்திய பாவங்கள்ல ஒரு வருட பாவங்கள், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுகின்ற அந்த நோன்புன்னு சொன்னா அது இந்த வரக்கூடிய ஆஷுரா தான். அப்ப தெரிஞ்சிருச்சா இதனுடைய நன்மைகள் என்னவென்று அப்படின்னு சொல்லி. ஒரு வருட பாவங்கள், சரிங்களா? இந்த பெரும் ஆஃபரை நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாது, கண்டிப்பா வைக்கணும். அத்தகைய இந்த சிறப்பிற்குரிய இந்த நோன்பை எல்லாரும் நோற்று, நம்மளுடைய வீட்டார்களையும் நோற்று என்ன நோன்பு வைக்கும்படி ஏவ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக வல்ல ரஹ்மான் அதற்குரிய முழு கூலியையும் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.